உண்மையான பிரசன்னத்தை உணர்ந்ததுக்கு பிற்பாடுதான் என்னுடைய வியாதி, என்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் என்னை விட்டு போனது எப்போன்னா அந்த உண்மையான பிரசன்னத்தை உணர்ந்ததற்கு பிற்பாடு. பிரதர், ஏசப்பாவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏசப்பாவை கண்டிப்பா பிடிக்கும். நீங்க யார்கிட்ட போய் வேணாலும் கேளுங்களேன், யார்கிட்ட போய் வேணாலும் கேளுங்களேன், ஏசப்பா பிடிக்கும்னா பாருங்க. இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு எதிர்பார்க்கிறவங்க கூட ஏசப்பாவை அவங்களுக்கு பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. ஏசப்பாவை பிடிக்கிறதுனால நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாற முடியாது. நீங்க சர்ச்சுக்கு வந்ததுனால அப்படி ஏசப்பா பிள்ளையா மாறிட முடியாது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவ்வளவுதான் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், நான் இயேசு என் கூட இருக்காரு நீங்க சொல்லிட முடியாது. வாழ்க்கையை பெஸ்டா கட்ட முடியுமானால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை, என் குடும்பத்தினுடைய வாழ்க்கையை, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுவதற்கு என் கர்த்தருக்கு லேசான காரியம். தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆமோஸின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். விசிலிங் வருது. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன உங்களுடைய பிசினஸை, விழுந்து போன உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, விழுந்து போன உங்களுடைய சரீர சுகத்தை கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த மாதம், அதுவும் இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் திரும்ப அதை எடுப்பித்து மறுபடியும் அதை நோக்கி பார்த்து அதனுடைய திறப்புகளை ஆண்டவர் அடைத்து அதுல எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பழுதாய் போயிருக்கிறதோ அந்த பழுதாய் போனதை ஆண்டவரே சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த மாதம் நிறைவேற்ற போகிறதற்காக நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் விழுந்து போனதை, உடைந்து போனதை, சிதைக்கப்பட்டதை அப்படியே விட்டு பார்த்துட்டு இருக்கிற தேவன் அல்ல. இல்ல இது திரும்ப எடுக்க முடியாது, எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, இது பாழா போச்சிருச்சு, இது நிறைய பேர் கவனிக்கப்படாம போயிருச்சிருந்துச்சு, இதை கவனிக்கிறதுக்கு வேற ஆள் இல்லை, இதனுடைய தரிசனம் போயிருச்சு அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் விழுந்து போனவர்களை, இல்லை என்றால் சமுதாயத்தில் இழந்தவர்களை திரும்ப எடுக்காமல் இருந்தாலும், ஆனா ஆண்டவர் மட்டும் சொல்றாரு, உங்களையும் என்னையும் அழைத்தவர், உங்களையும் என்னையும் வேறு பிரித்தவர் விழுந்து போனதை அப்படியே விட்டு அமைதியா இருக்கிறவர் அல்ல, அவர் திரும்ப அதை எடுப்பித்து கட்டுகிறவர், அவர் சீர்படுத்துகிறவர். நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் அதை செய்யவே முடியாது, ஏன்னா விழுந்து போய் பல மாதங்கள், பல வருடங்கள் ஆயிடுச்சு, மறுபடியும் அது கட்டுறது அப்படின்றது ரொம்ப லேசான காரியம் இல்லை, யாருமே அதை செய்ய முடியாது. எங்க அப்பா அதை ட்ரை பண்ணி தோற்று போனாரு, எங்க அம்மா முயற்சி எடுத்து தோற்று போனாங்க, நானும் மறுபடியும் பழையது போல வரணும்னு எத்தனையோ முயற்சி எடுத்து திரும்ப எனக்கு அந்த சமாதானத்தை கொண்டு வரவே முடியல, திரும்ப அந்த வெற்றியை எனக்கு கொண்டு வரவே முடியல, எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு என்னை விட்டு. மறுபடியும் அந்த இடத்த நான் பிடிப்பேனா, மறுபடியும் அந்த இடத்துல நான் உட்காருவேனா, மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா, பழையது போல அந்த வெற்றியை நான் பார்க்க முடியுமா என்று ஒருவேளை நீங்க ரொம்ப துக்கத்தோடு இந்த ஆராதனை அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன அந்த வாழ்க்கையினுடைய எந்த காரியமா இருந்தாலும், அது எத்தனை
எத்தனை வருடமா இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய ஆண்டவர் அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது ஏற்கனவே தாவீதின் கூடாரம் விழுந்து போய் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தாண்டிதான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். 300 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் தாவீது வாழ்ந்தார். கிட்டத்தட்ட அந்த தாவீது வாழ்ந்த நாட்களில் தான் அந்த கூடாரம் விழுந்து போயிருச்சு. ஆனா கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளுக்கு அந்த பக்கம் ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி, நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிப்பீர்களானால் திரும்பவும் அதற்கு ஆண்டவர் உயிர் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தாவீதனுடைய விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் நிறுத்துகிறதற்கு வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கூடாரத்தை மறுபடியும் ஸ்தாபித்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கூடாரத்தை கர்த்தர் கொண்டு போய் கொண்டு இருப்பானானால் அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. இது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அதனுடைய ப்ராசஸ் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தை உங்களுடைய காதுகளில் வந்து கேட்டு கொண்டிருக்கும் போதே அதற்கான அடையாளத்தை கர்த்தர் போடுகிறார். இந்த வார்த்தை சொல்லும் போதே அதற்கான ஆட்களை கர்த்தர் இப்பொழுது அனுப்புகிறார். அந்த பணத்தை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த தயவு இப்பொழுது கிடைக்கிறது. நம்புகிறவர்கள் ஆமென் ஆமென் என்று உச்சரிக்கும் போது, இயேசுவே இது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, இது என் தலையின் மேல் அப்படியே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க வாழ்க்கையும் அப்படிதான். திரும்ப கட்டவே முடியாத ஒரு வாழ்க்கை. இளம் வயதிலே தன்னுடைய கணவனாரை இழந்து விதவையாக்கப்பட்டவர்கள். இப்போ அந்நிய தேசத்துக்கு போகும்போது, பெத்லெஹேமுக்கு போகும்போது அவளுடைய மாமியாருக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு கவலை தான். ஏம்மா நீ இந்த ஊர்ல வேணா இரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஊர்ல நீ இருந்த அப்படின்னு சொன்னா உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நீ இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி நீ நல்ல சுகமா வாழு. நீ ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனா நீ தயவு செய்து என்ன பண்ணாத அப்படின்னா, நீ ஏன் கூட வராத. ஏன் கூட வராத அப்படின்னு சொன்னா, நீ மோவாப் தேசத்தில் உள்ள பெண்ணு. எங்களுடைய ஆட்கள் எல்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது. எங்களுடைய ஆட்கள் எல்லாம் பெத்லெஹேம் உள்ளவர்கள். அவர்கள் அந்நிய நுகத்திலே பெண் எடுக்க மாட்டார்கள். உனக்கு திருமணம் ஆகுமா, மறுபடியும் உன்னை யார் கல்யாணம் பண்ணுவா, எங்க ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது முன்னுக்கு வருவாங்களா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு குழந்தையை பெற்று அதை வளர்த்து சரி இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சா கூட உனக்கு அதுக்குள்ள ரொம்ப ஏஜ் ஆயிரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வர வேண்டாம். நீ ஏன் கூட வந்தா உன் வாழ்க்கையை கட்டவே முடியாதுமா, திரும்பி நீ பார்க்கவே முடியாதுமா. அப்படிதான் இந்த நகோமி சொல்றாங்க. ஆனா ரூத் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாங்க, இல்ல என் வாழ்க்கையை திரும்பி என் மாமியாரால கட்ட முடியாது. ஆனா என் மாமியார் ஆராதிக்கிற தேவன் நினைத்தார், ஆனால் என் வாழ்க்கையை திரும்ப கட்ட முடியும், மறுபடியும் தூக்கி நிறுத்த முடியும். அனாதையை போல பெத்லெஹேமுக்கு வந்த அந்த ரூத்திற்கு வேதம் சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் டே, இன்னும் போகிற முதல் நாள் வேதம் சொல்லுகிறது எதேர்ச்சியாய் நேரிட்ட அந்த நிலம் அது போவாசுனுடையதா இருந்தது. அந்த ஊர்லேயே அந்த நாட்டிலேயே மிக கனம் பொருந்திய உயர்ந்த பணக்காரனான யாருமே எதிர்பாராத ஒரு இடத்திலே அந்த மகளுக்கு மறுபடியும் ஒரு மறுவாழ்வை கர்த்தர் கொடுக்க முடியுமானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க கையை உயர்த்தி ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நான் நம்புறேன் ரூத்துனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய முடியுமானால், மறுபடியும் அவளுடைய வாழ்க்கை கட்டவே முடியாத வாழ்க்கையை பெஸ்டா கட்ட முடியுமானால், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை, என் குடும்பத்தினுடைய வாழ்க்கையை, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுவதற்கு என் கர்த்தருக்கு லேசான காரியம். என் தேவன் திரும்ப கட்டுகிற கர்த்தர். பேதுருவை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. பேதுரு ஆண்டவரோட ரொம்ப இணக்கமாய் நடந்தார். அப்ப பல விஷயம் ஆண்டவர் எச்சரிச்சார். எப்பா உனக்கு ஒரு பெரிய சோதனையின் காலம் வருது, உன்னை பிசாசு சோதிக்கும்படியா என்னிடத்துல அனுமதி கேட்டுக்கொண்டான். அப்ப பேதுரு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆனா எதற்காகவும் ஆயத்தப்படவே இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பெருசா அவன் எடுத்துக்கவே இல்லை. ஆனா சூழ்நிலை மாறும்போது
வேதம் சொல்லுது, அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. ஆண்டவருக்கு விரோதமாய் பெரிய தப்பா அவன் பண்ணிட்டான். தேவாலயத்துல இருக்கிற பெண்களோட ஆண்டவருக்கு விரோதமா தூசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் நினைச்சான், அவ்வளவுதான், இதுக்கு மேல ஆண்டவர் எப்படி என்ன பயன்படுத்த முடியும், இதுக்கு மேல ஆண்டவர் எப்படி என்ன பயன்படுத்துவாரு? கண்டிப்பா ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இனி ஊழியம் செய்ய முடியாது. மறைந்து யாருக்கும் தெரியாம ஆண்டவரை கூட சந்திக்கிறதுக்கு அவனுக்கு பலனே இல்லை. ஆண்டவரை எப்படி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த பேதுருவை தேடி கடந்து போனான். அவர் விழுந்து போன வாழ்க்கையை திரும்ப ஆண்டவர் கட்டி ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாய், ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாய், அவருடைய பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவிற்கு கர்த்தர் மறுபடியும் ஊழியத்திலே அவரை கட்ட முடியுமானால், இன்றைக்கு அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார். விழுந்து போன உன்னுடைய வாழ்க்கையை கட்டுவது கர்த்தருக்கு லேசான காரியம், லேசான காரியம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி அந்த வசனத்தை சொல்லுங்க. அப்பொழுது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதிலே பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாளில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் அதை செய்ய போறாரு, கர்த்தர் அதை செய்ய போறாரு. விழுந்து போன சகலவற்றையும் ஆண்டவர் எடுப்பித்து நிறுத்த போகிறாரு. பூர்வ நாட்களில் இருந்தது போல கர்த்தர் செய்ய போறாரு. இந்த வார்த்தையை நான் ரொம்ப நம்புறேன். இந்த 100 days ஜெபத்திற்கு முன்னாடி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததுனால நான் நம்புறேன், இந்த 100 நாள் ஜெபம் கர்த்தர் அதற்காக தான், அதை நோக்கி தான் நம்மை கர்த்தர் கொண்டு போக போறாரு. கர்த்தர் இந்த 100 daysக்குள்ள எங்கெல்லாம் உடைஞ்சு கிடக்கிறதோ அங்க எல்லாத்தையும் கர்த்தர் பழுது பார்க்க ஆரம்பிக்க போறாரு. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க, நீங்க கொஞ்சம் ஜெபத்துல நீங்க உட்காருங்க. நீங்க உங்க மனசுல இருக்கிறது மாதிரி டிசைன் பண்ணாதீங்க. இது நடக்காது என்கிற மூளை உங்களுக்கு ஒர்க் ஆகவே கூடாது. வேற பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க உங்களுடைய இஷ்டம் போல தயவு செய்து உங்க சில கணவன் மனைவிக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது சிலர் நினைப்பாங்க, அவ்வளவுதான், காலம் முழுதும் இவரோட சேரவே முடியாது, காலம் முழுதும் இந்த பொண்ணோட எப்படி சேர முடியும், இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் சேருவோமா, இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் சேருவோமா, இவ்வளவு அவமானப்படுத்துனதுக்கு அப்புறம் எப்படி சேருவோம், பழையது மாதிரி வாழவே முடியாது, அந்த ஐக்கியம் வராது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவர் பாழாய் போனதை கட்டினாருன்னா, கர்த்தர் சீர்படுத்தினார்னா, கர்த்தர் உடைச்சு பட்டி பார்த்தாரு, ரெடி பண்ணிட்டாருன்னா, நான் அனுப்புறேன், முன்னாடி இருந்ததை விட அண்டர்ஸ்டாண்டிங், முன்னாடி இருந்ததை விட பாசம், கர்த்தர் அந்த ஒரே நிமிஷத்துல சரி பண்ண வல்லவரா இருக்கிறார். அதனால உங்க மூளை எப்பவுமே இது திரும்ப கட்டவே முடியாதுன்றது வரவே கூடாது, வரவே கூடாது. அந்த எண்ணத்துக்கு நீங்க போகவே கூடாது. அவர் நினைச்சா திரும்ப கட்டுறதுக்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நான் ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட் போல உங்களுக்கு சொல்றேன். நீ கொஞ்சம் கவனமாய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். அப்படின்னா இந்த தாவீதின் கூடாரம் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டுச்சு? இந்த தாவீதின் கூடாரம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு 3 விதமான பாதையில தான் ஆண்டவர் இந்த தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் ஸ்தாபிக்க பண்ணினார். இப்போ இந்த தாவீதின் கூடாரம் இடிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொன்னா, முதலாவதாக ஜனங்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் நடுவிலே இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நான் சொல்றது மாதிரி 3 பிரிவாய் பிரிப்பார்கள். ஒன்று பரிசுத்த ஸ்தலம், ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டி, ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதெல்லாம் இருக்கும். ஆனா பிரகாரத்துல எல்லாருமே பலி செலுத்துவார்கள். பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் மட்டும் போய் ஆண்டவரை ஆராதிப்பார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு பிரதான ஆசாரியர் அப்படின்ற ரொம்ப ஹோலியான ஒரு மேன் போய் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆண்டவரை ஆராதிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு வர்றதா இதுதான் ஃபர்ஸ்ட் அவர்களுடைய ஆசரிப்பினுடைய முறை. இது ரொம்ப நாள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இந்த ஆராதனையை அவர்கள் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு ஆண்டவர் இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் வருகிறார்கள். அப்ப வரும்போது என்னாச்சு அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் இவர்களை விட்டு இப்போ கடந்து போயிருச்சு. அப்படின்னா அந்நிய நாட்டு ராஜாக்கள் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறதுனால தான் இவங்க இது மூலமா தான் ஆண்டவர் பேசுறாரு, இது மூலமா தான் ஆண்டவர் யுத்தத்துக்கு அவங்களை அனுப்புறாரு, இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிறதுலே ரொம்ப
காஸ்ட்லியான பிக்கஸ்ட் பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லா பொருட்களையும் எடுத்து போடும்போது அதை எடுத்துட்டு போறாங்க. அதற்கு பிறகு இந்த சாலோமன் அப்படின்ற ஒருத்தர் வராரு. இந்த சாலோமன் வந்து தாவீதினுடைய மகன். இவர் என்ன பண்றாருன்னா ஆலயத்தை கட்டி அதுக்குள்ளே வந்து இந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தினுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து அது அப்படி ப்ராசஸா போகுது. அப்போ அந்த காலகட்டத்திலே அந்த ஒரு கூடாரம் கட்டப்படுகிறது. அந்த கூடாரம் தான் இந்த தாவீதினுடைய கூடாரம். நீங்க வந்து வேதத்துல வாசிக்க முடியும். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம், அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்டிருந்த கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். இங்கேதான் தாவீதனுடைய கூடாரம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனா இந்த தாவீதனுடைய கூடாரத்தை தாவீது ஸ்தாபிப்பதற்கு ரொம்ப சுலபமா ஸ்தாபிக்கல. அப்படியே ஈஸியா வந்து தனக்கு பணம் இருக்குது அவ்வளவுதான் ஒரு கூடாரம் போட்டு கட்டிட்டான், தனக்கு முன்பாக ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தினுடைய அந்த பலிபீடத்தை கொண்டு வந்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பலிபீடம் இல்லையென்றால் இந்த எல்லாரும் சுமந்து கொண்டு வருகிற இந்த பலிபீடத்தை அவன் கொண்டு வந்து தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு ஒரு 3 விதமான ப்ராசஸ், 3 விதமான பாதைகளை குறித்து வேதம் சொல்லுது. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஏலியனுடைய நாட்களில் வந்து இந்த உடன்படிக்கை பெட்டி அந்நிய ஜனங்களுடைய கையிலே கொண்டு போகப்படுகிறது. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்நியருடைய கையிலே இந்த பெட்டி பிடிபட்டு என்கிற செய்தியை கேட்ட உடனே வேதம் சொல்லுது, ஏலி வந்து ஆசனத்திலே உட்கார்ந்திருந்த ஏலி கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து மல்லாக்க விழுந்து வேதம் சொல்லுது பிடரி முடிந்து செத்து போன அப்படின்னா ஆசாரியன் இறந்தாச்சு. இந்த ஏலியனுடைய பிள்ளைகள் ஓப்பினி பினகாஸ் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா நடந்ததுனால அவர்கள் 2 பேருமே யுத்தத்துல அவங்களும் மாண்டுருவாங்க. அவங்களுடைய பிள்ளை ஒண்ணு ஊனமாகும். இப்படியே இஸ்ரவேல் முழுக்க கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது போல பிடிபட்ட உடனே அப்படின்னா ஆண்டவருடைய பெட்டின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படின்னு அர்த்தம், ஆண்டவருடைய மகிமைன்ற அர்த்தம். சோ ஆண்டவருடைய பெட்டி பிடிபட்ட உடனே இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருன்னா, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிச்சு, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிச்சு. அதனாலதான் அடுத்து ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏலியனுடைய காலங்கள் முடிஞ்ச உடனே கர்த்தர் சாமுவேல் இடத்துல பேசுறாரு. ஆனா இந்த சாமுவேல் வந்து ஒரு நல்ல தீர்க்கதரிசி, தேவனோட பேசுகிறவன். எல்லாம் பண்ணினாலும் அவர் நிறைய பைபிள் காலேஜை கட்டினாரு, நிறைய ஊழியக்காரங்களை உருவாக்கி விட்டாரு. ஆனா அவர் எதுல கேர் எடுக்கல அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்க இருக்குது, இதை கண்டுபிடிச்சிடலாம், இதை நம்ம திரும்பி நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கல. அந்த தாட் வந்து அந்த சாமுவேலுக்கு அது வரவே இல்லை. அதனாலதான் ஜனங்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா தேசத்திற்கும் எல்லா ஜனங்களுக்கும் முன் சொல்லுகிறதுக்கு ஒரு ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்ட உடனே சாமுவேல் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் வந்து ஒன்ன தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து கர்த்தர் சவுல் என்கிற ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். ஆனா இந்த சவுல் என்கிற ராஜா வந்து ஜனங்களுக்கு யுத்தத்துக்கு போவதற்கு நிறைய கொல்லர்களை உண்டு பண்றாரு, நிறைய ஆயுதங்களை தயாரிக்கிறாரு, இந்த ஆயுதங்களை பத்திரப்படுத்துறது மாதிரி நிறைய குடோன்களை தயாரிக்கிறாரு, நிறைய நாட்டு ராஜாக்களை எதிர்த்து போரிடுறாரு, தனக்கு நண்பனான அந்த தாவீதை எதிர்த்து போரிடுகிறார். எல்லா வேலைகளையும் செய்தாலும் இந்த சவுல் ராஜா எதை தேடல அப்படின்னு சொன்னா, ஐயோ உடன்படிக்கை பெட்டி நம்மிடத்துல இல்ல, அது அந்நிய நாட்டுல இருக்குது, அவங்க கொண்டு போயிட்டாங்க, நம்ம எப்படியாவது அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவரும் என்ன பண்ணலன்னா எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன், ஆண்டவருக்கு ஏற்ற தாசனாகிய
தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஆண்டவர் ராஜாங்கத்தை கொடுத்தது இருக்கட்டும்பா, எனக்கு நான் ஆயுதங்கள் அதிகமா தயாரிக்க நினைக்கல, நான் போடுறதுக்கு அதிகமா அந்த இடத்துக்கு போல, நான் ஒண்ணு செய்ய நினைக்கிறேன். எந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு போனதோ, எந்த பிரசன்னம் இஸ்ரவேலை விட்டு போனதோ, அந்த பிரசன்னம் திரும்பி வருவதற்காக நான் ஒண்ணு பண்றேன். அந்த உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நான் தேடுவேன். சவுலின் நாட்களிலே அதை தேடாமலே போனார்கள். சவுல் அதன் மேல ஒரு பெரிய நாட்டம் காமிக்கவே இல்லை, ஒரு விருப்பம் காமிக்கவே இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தேவை. என்ன தேவை அப்படின்னு சொன்னா, அந்த உடன்படிக்கை பற்றி திரும்பவும் எனக்கு வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதனுடைய கூடாரம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, யாருமே தேடாமல் இருந்து, யாருமே அனுபவிக்காமல் இருந்து, யாருமே பெரிய விஷயமா எடுக்காத ஒரு உடன்படிக்கை பெட்டிய ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு திரும்ப வச்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தாவீதின் கூடாரம். இப்போ அந்த தாவீதின் கூடாரம் என்ன பண்ணிருக்குன்னா, இடிஞ்சு போயிருச்சு. காரணம் ஏன் இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்குதுல்ல, இவருடைய வீட்டோட இவருடைய சுத்தி இவரோட இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப அவருடைய மகனாகிய சாலமோன் ராஜாவான பொழுது அவர் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுறாரு. தங்கம், வெள்ளி, பொன்னு, அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்தினால கோடிக்கணக்கான பணத்தை போட்டு ஆலயம் கட்டின உடனே, அந்த உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய தகப்பனார் கட்டி இருந்தார்ல, அந்த தாவீதின் கூடாரத்திலிருந்து இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க வருது அப்படின்னா, சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதை யாரும் கவனிக்கல, இதை யாருமே போய் விசாரிக்கல, இதை யாருமே கேர் எடுக்கல. அப்படியே நிறைய பேர் பார்க்காம அந்த தாவீதின் கூடாரம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, பழுதடைந்து போச்சு. இன்றைக்கு ஆண்டவர் இதன் மூலமா என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க ஒரு நாள் அனுபவிச்சீங்க, ஆண்டவருடைய மகிமையை ஒரு நாள் நீங்க அனுபவிச்சீங்க. நீங்க அத்தனை பேரும், நாம் அத்தனை பேரும் ஒரு நாள் தாவீதின் கூடாரத்தை நம்ம கட்டினோம். மற்றவங்க யாருக்குமே விருப்பம் இல்லை. உலகத்துல இருக்கிற உங்களோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேரு உலக பிரகாரமான காரியத்துக்கே ஈடுபட்டார்கள். அவர்கள் கத்தி செய்யறதுலே கவனமா இருந்தாங்க, அவங்க சம்பாதிக்கிறதுலே கவனமா இருந்தாங்க. ஆனா நீங்க யாரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நீங்க ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் சுதந்திரிக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு ஒரு பெரிய இடம் வந்த உடனே, ஒரு பெரிய உயர்வு வந்த உடனே, இன்னைக்கு கார் வந்த உடனே, இன்னைக்கு வசதிகள் வந்த உடனே, இன்னைக்கு மதிப்பு வந்த உடனே நிறைய பேர் எதை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்ற அந்த பிரசன்னம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இடிஞ்சு கிடக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில சுக்குநூறாக்கப்பட்டு கிடக்கிறது, கேட்பாரட்டு கிடக்கிறது. இப்போ உங்களை பார்த்த ஆவியானவர் கேட்கிறாரு, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்க மூழ்கி எத்தனை நாள் ஆச்சு? அந்த பிரசன்னம் உங்களை ஆறுதல் படுத்திருச்சு இல்ல, அந்த பிரசன்னம் உங்களை தட்டி கொடுத்துச்சு இல்ல, அந்த பிரசன்னத்துல நீங்க மூழ்கி சந்தோஷமா வந்தீங்கல்ல. ஆனா நிறைய பேருடைய தாவீதின் கூடாரம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இடிஞ்சு போயிருச்சு. கர்த்தருடைய பிரசன்னம் விலகி போயிருச்சு. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்துல ஒரு தாவீதை தேடி வந்திருக்கிறார். அவர்கள் இழந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை, அந்த மகிமையை கர்த்தர் திரும்ப தரும்படியாய் விரும்புகிறார். அந்த பிரசன்னத்தை மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு விரும்புகிறார். ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம் அந்த பிரசன்னத்தை நீங்க இழந்து வந்திருக்கலாம், ஏதோ ஒரு மனிதர்கள் நிமித்தம் அந்த பிரசன்னத்தை நீங்க இழந்திருக்கலாம். கடந்த நாட்கள் ஏற்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தம் அந்த பிரசன்னத்தை நான் இழந்துட்டேன், என்னமோ ஆண்டவர் என் கூட இல்லாதது மாதிரி நான் ஃபீல் பண்றேன், அவருடைய பிரசன்னம் வர மாட்டேங்குது, நான் ரொம்ப ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், கத்தி பார்க்கிறேன், ஆனா அவருடைய பிரசன்னத்தை என்னால அனுபவிக்கவே முடியலையே. ஆனால் இன்றைக்கு இந்த திருச்சபையிலே உலாவுகிற கர்த்தர், இந்த வார்த்தையை கொடுக்கிற கர்த்தர், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர், அவருடைய பிரசன்னத்தை மறுபடியும் உங்களுக்கு தரப்போகிறார். அவருடைய பிரசன்னம் மறுபடியும் உங்களை தொட போகிறது. அவருடைய பிரசன்னத்தினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி, இயேசுவே அந்த பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும்,
அந்த பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும், அந்த பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். என்னுடைய 14 வயது வரைக்கும் நான் கன்னியாகுமரியில இருக்கிற சர்ச் ஆஃப் காட் அப்படின்ற திருச்சபையிலே நான் பிலீவரா இருந்தேன். இந்த 14 வயது வரைக்கும் ஒரு நாள் கூட சண்டே நான் சர்ச்சுக்கு லீவு போட்டதில்லை, ஒரு நாள் கூட என் பாஸ்டரை எதிர்த்து பேசினதில்லை, ஒரு நாள் கூட சர்ச்சில் அவைலபிளா இல்லாம இருந்ததே இல்லை. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறேன். எங்க சர்ச்சில் ஒரு 300 பேர் இருந்தாங்கன்னா அந்த 300 பேருக்கும் என்ன தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாஸ்டருக்கு உறுதுணையாய், ஊழியத்திற்கு உறுதுணையாய் எல்லா பிரேயருக்கும் அட்டெண்ட் பண்ணுவேன், எல்லா ஜெபமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போவேன், எல்லா வருஷமும் பிரைஸ் அதிகமா வாங்குவேன். ஆண்டவரோட ரொம்ப நெருக்கம். நிறைய வசனத்தை படிச்சு சொல்லி 100 வசனம் 300 வசனம் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறேன். பாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன், பிரசங்க போட்டியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சு என்னுடைய 15வது வயதுல பைபிள் காலேஜுக்கு வர்றேன். பைபிள் காலேஜுக்கு ஆண்டவரை எல்லாரும் ஆராதிக்கிறத பாக்குறேன். அங்க இருக்கிறவங்க வேதத்தினுடைய விளக்கத்தை டீச் பண்றத பாக்குறேன். அப்பதான் உண்மையான ஒரு பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். ஓ, என்ன அறியாமலே நான் அழுதேன், என்ன அறியாமலே ரொம்ப அப்படியே டான்ஸ் பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சேன், சிரிச்சுட்டே அப்படியே ஆராதிச்சேன். என்னமோ தெரியல, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு புதிய அனுபவத்தை நான் ஃபர்ஸ்ட் பைபிள் காலேஜில் தான் நான் அதை சந்திச்சேன். அங்கதான் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், இதுவரைக்கும் 14 வருஷமா நம்ம பாஸ்டருக்கு கீழ்ப்படிஞ்சோம், நம்ம வேதத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோம், எல்லாம் பண்ணி இருந்தோம். ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவனா ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி தான் நான் இருந்திருக்கிறேன். ஆனா இப்பதான் நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னா, உண்மையான பிரசன்னத்தை உணர்ந்ததுக்கு பிற்பாடுதான் என்னுடைய வியாதி, என்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் என்ன விட்டு போனது எப்போன்னா, அந்த உண்மையான பிரசன்னத்தை உணர்ந்ததற்கு பிற்பாடு. பிரதர், ஏசப்பாவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏசப்பாவை கண்டிப்பா பிடிக்கும். நீங்க யார்கிட்ட போய் வேணாலும் கேளுங்களேன், யார்கிட்ட போய் வேணாலும் கேளுங்களேன், ஏசப்பா பிடிக்கும்னா பாருங்க. இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு எதிர்பார்க்கிறவங்க கூட ஏசப்பாவை உங்களுக்கு பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. ஏசப்பாவை பிடிக்கிறதுனால நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாற முடியாது. நீங்க சர்ச்சுக்கு வந்ததுனால அப்படி ஏசப்பா பிள்ளையா மாறிட முடியாது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவ்வளவுதான் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், நான் இயேசு என் கூட இருக்காரு நீங்க சொல்லிட முடியாது. உண்மையா நீங்க தனியாக யாருக்கும் தெரியாமல் அறை வீட்டுக்குள்ளே, மொட்டை மாடியிலே, வண்டியா இருந்தாலும் நீங்க அந்த பிரசன்னத்தை என்னைக்கு அனுபவிக்கிறீங்களோ, இயேசுவை எப்போ உங்க மனசுல அனுபவிக்கிறீங்களோ, உங்க சரீரத்துல அனுபவிக்கிறீங்களோ, இது ஒரு ஃபீல், இது ஒரு வித்தியாசமான ஃபீல். இது ஒரு நபர் நம்மோட டிராவல் பண்றது மாதிரியே இருக்கும். இது ஒரு நம்மோட ஒரு மனுஷன் ஒருத்தர் பேசுறது மாதிரியே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் பேசுறது மாதிரி இல்ல. அவர் ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ளே இருந்து பேசினாலும் அந்த ஒரு வார்த்தை நம்மளை ஸ்பீடு பண்ணும், அந்த ஒரு வார்த்தை நம்மளை தைரியப்படுத்தும், அந்த ஒரு வார்த்தையில நம்ம பிழைப்போம். அந்த பிரசன்னத்தை நீங்க உணரணும், அந்த பிரசன்னம் உங்களுக்கு வேணும், அந்த பிரசன்னம் உங்களை வழி நடத்தணும், அந்த பிரசன்னத்துல நீங்க மூழ்கணும். அந்த பிரசன்னத்துல மூழ்கினதுக்கு பிற்பாடு தற்கொலை எண்ணம் உங்களுக்குள்ள வராது. அந்த பிரசன்னத்துல மூழ்கினதற்கு பிற்பாடு அவிசுவாசம் உங்களுக்குள்ள வராது. சோ இந்த பிரசன்னத்தை தன்னுடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு வேதம் சொல்லுகிறது, யாருமே தேடாம இருந்தாலும், யார் தேடினா அப்படின்னா தாவீது உடன்படிக்கை பெட்டி என்கிற பிரசன்னத்தை தேடினான். ஆமென். ஒருவேளை ஏற்கனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சு இன்னைக்கு இழந்து போய் யாராவது ஒருத்தர் தாவீதின் கூடாரம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கலாம். நீங்க சொல்றது 100% உண்மை பாஸ்டர். ஆண்டவர் என் கூட தீர்க்க தரிசனமா பேசிட்டே இருக்கிறாரு. நான் இன்னைக்கு ஊழியம் செய்யறேன் ஆனா விரக்தியா, நான் இன்னைக்கு பாட்டு பாடுறேன் ஆனா என்னமோ என் பாட்டுல ஒரு உணர்ச்சியே இல்லாதமா இருக்குது. நான் இன்னைக்கு வசனம் வாசிக்கிறேன் ஆனா என்னமோ தெரியல, ஏதோ வாசிக்கிறேன் கடமைக்காக, ஏதோ விஷயத்துக்காக நான் ஆராதிக்கிறேன் ஆனா எனக்கு முழுமை இல்லை, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு அவருடைய பிரசன்னத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க மறுபடியும் வாங்க, நீங்க மறுபடியும் முயற்சி எடுங்க. அவருடைய பிரசன்னம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஹல்லேலூயா.
சவுல் போன இடத்தெல்லாம் ஆண்டவர் வந்து ஒருவேளை அவனை காப்பாத்தி விடலாம். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவன் சுமக்கிறதுனால தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருந்தான். மிஸ்டேக் மேல மிஸ்டேக் அவனுக்கு வந்துட்டே இருந்துச்சு. கடைசியில கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணாரு, கர்த்தர் தான் அவனை வேறு பிரிச்சாரு. ஆனா கடைசியில தன்னுடைய பட்டயத்தை நட்டு அதிலே விழுந்து செத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. காரணம் என்னன்னா அவருடைய பிரசன்னத்தை விட்டுட்டான், அவருடைய பிரசன்னத்தை விட்டுட்டான். இன்றைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல எச்சரிக்கிறார், மகனே உனக்கு என்ன இருக்கலாம், என்ன இருக்கலாம், என்ன இருக்கலாம். யாருமே தேடாத போதுதானே நீங்க தேடுனீங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய பேர், இங்க இருக்கிற நிறைய பேர், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் தாவீதுனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நீங்க ஆண்டவரை நேசிச்சது எப்படின்னா, நீங்க தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசர்கள். உலகத்துல இருக்கிற யாரும் தேடாதது போது, உங்க சொந்தக்காரங்க தேடாத போது, உங்க கூட படிச்சவங்க தேடாத போது, நீங்க ஆண்டவருடைய பிரசன்னம் ஓடுனீங்க. நீங்க ஆண்டவர்னு ஓடுனீங்க. நீங்க பைபிள்னு ஓடுனீங்க. எத்தனையோ பேர் திட்டுனதுக்கு அப்புறம் உங்க காதுல அது விழல. எத்தனையோ பேர் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க எதையுமே கேட்கல. காரணம் என்னன்னா, அன்னைக்கு உங்களை திருப்திப்படுத்தினது கர்த்தருடைய பிரசன்னம். அன்னைக்கு உங்களை மூடி இருந்தது ஆண்டவருடைய பிரசன்னம். அன்னைக்கு ஆண்டவர் நிறைவா தந்திருந்தாரு. அது உங்களுக்குள்ள பொங்கி 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 வந்துருச்சு. யாரையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. எது இல்லைனாலும் நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, எது இல்லைனாலும் மகிழ்ச்சியா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நான் பார்க்கிறேன், தாவீதுனுடைய கூடாரம் இடிஞ்சு போய் கிடக்குது, விழுந்து போய் கிடக்குது. தாவீதுனுடைய கூடாரம் இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? ஆண்டவர் சொல்றார், அந்த பிரசன்னம் இருக்கிற அந்த பலிபீடம் உள்ளுக்குள்ள இல்ல. அந்த பலிபீடம் உள்ளுக்குள்ள இல்ல. அது வெளியே போனதுனால, அந்த பிரசன்னம் வெளியே போனதுனால நிறைய பேர் கண்டுக்காம தாவீதின் கூடாரம் இடிஞ்சு கிடக்கிறது. ஆனா மறுபடியும் கட்டுகிற தேவன், மறுபடியும் கட்டுகிற தேவன் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். கைகளை மேல உயர் சத்தமா, அந்த பிரசன்னம் எனக்கு வேணும், அந்த பிரசன்னம் மறுபடியும் எனக்கு வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் நிறைய பேரை நிரப்பி கொண்டிருக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பிரசன்னத்தை கத்த தரப்போகிறார். அந்த உணர்வு மறுபடியும் உங்களுக்குள்ளே வரப்போகிறது. அந்த வல்லமையை கத்தர் மறுபடியும் வர பண்ண போகிறார். சத்தமா சத்தமா இந்த ஜெபத்துல யாரோட ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரோ, எந்த வாலிப தம்பியோட தெளிவா பேசுறாரோ, தங்கச்சியோட தெளிவா பேசுறாங்களோ, கையை மட்டும் மேல உயர்த்தி சொல்லு மகனே, சொல்லு மகளே, கையை உயர்த்தி ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும்னு சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தை நான் சுமக்கணும். சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தை நான் சுமக்கணும், உங்க பிரசன்னத்தை நான் சுமக்கணும். உங்க பிரசன்னம் எனக்கு தேவை. நீங்க இல்லாம நான் வாழ மாட்டேன். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. இன்னைக்கு என்ன வந்திருந்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லப்பா. எனக்கு வருகிற சொத்துல எனக்கு சந்தோஷப்பட முடியல. எனக்கு நீங்க கொடுக்கிற வீட்டுல என்னால சந்தோஷப்பட முடியல. எனக்கு கொடுக்கிற அங்கீகாரத்துல என்னால சந்தோஷமா இருக்க முடியல. எனக்கு வருகிற கை தட்டுறத பார்த்து எனக்கு சந்தோஷப்பட முடியல. என்னை எல்லாரும் மெச்சிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட முடியல. என் வாழ்க்கையில ஒண்ணு மட்டும்தான் மிஸ் பண்றேன். உங்க பிரசன்னம் மட்டும் எனக்கு வேண்டும். இது எல்லாமே இல்லாம இருந்தாலும் சத்தமா சத்தமா முழு பலத்தோடு அவர் ஊற்றி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க, தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன் நீங்க சொன்னீங்கல்ல. அந்த பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணும். சொல்லுவோம், இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி கைகளை மேல உயர்த்தி
பிரசன்னம். ஹalleluya. உங்க பிரசன்னத்தினால், உங்க பிரசன்னத்தினால் பிரசன்னம். ஹalleluya, ஹalleluya. கைகளை அசைத்து ஹalleluya. வேதம் சொல்லுது, இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் கட்டுவேன், நான் கட்டுவேன். எத்தனையோ கூடாரங்கள் விழுந்து போனது, ஆனா எல்லா கூடாரத்தின் மேலேயும் ஆண்டவர் நோக்கமா இல்ல. ஆனா இந்த தாவீதின் கூடாரத்தை மட்டும் 300 இயர்ஸ் தாண்டி தீர்க்கதரிசினாலே வாக்கு கொடுத்து, அது அவரே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து அந்த தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப ஸ்தாபிப்பேன்னு ஸ்தாபிச்சாரு. தாவீதின் கூடாரத்தின் மேல அவ்வளவு பற்றுதல், தாவீதின் கூடாரத்தின் மேல அவ்வளவு விருப்பம். ஏன் அப்படின்னு சொன்னா, தாவீதின் கூடாரத்துக்குள்ளே இருந்தது என்ன அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிய தாவீது அவனுடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வேதம் சொல்லுது என்ன பண்ணாங்கன்னா, சவுல் தேடல, யாருமே தேடல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும்னா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எனக்கு வேண்டும். இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க ஒருவேளை புதுசா கூட நீங்க வந்திருக்கலாம், கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க நுழையிறவங்களா இருக்கலாம். இல்லைன்னா உங்க அம்மா ரொம்ப தீவிரமான ஆண்டவருடைய பிள்ளை, உங்க அப்பா தீவிரமா ஆண்டவரை தேடுறவங்க. ஆனா நீங்க மட்டும் அப்படி இல்லாம இருக்கலாம், அப்படி இல்லாம இருக்கலாம். நீங்க ரொம்ப வேர்ல்ட்லியா இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப உள்ள வராம உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தடுத்து, ஜஸ்ட் ஓகே ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறாரு, ஹலோ அப்படின்றது மாதிரி கூட நீங்க இருக்கலாம். ஆனா ஒண்ணு உங்களை பார்த்து சொல்றேன், தம்பி தங்கச்சி, என் லைஃப்ல நான் சொல்றேன், வெறும் கிறிஸ்டியானிட்டியா இருக்கிறதுல நோ யூஸ், வெறும் கிறிஸ்டியானிட்டியா இருக்கிறதுல நோ யூஸ். எந்த பிரயோஜனம் இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு பேரை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. கிறிஸ்டியானிட்டின்ற பேரை வச்சு இந்த உலகத்துல மட்டும் இல்ல, பரலோகத்துல கூட கிறிஸ்டியானிட்டின்ற பேரை வச்சு எதுவும் பண்ண முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத வச்சுதான் நான் பரலோகத்துல கூட போய் சேர முடியும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உனக்கு இருக்கிற சந்தேகங்கள் உன்னை விட்டு மாறி போகும். இன்னைக்கு சாவே வந்தா கூட நீ நிப்ப, தைரியமா நிப்ப. எது வந்தாலும் நிப்ப. உன் மனசு அவ்வளவு தைரியமா இருக்கும். எப்ப தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தை நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீ தேடணும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க? நீங்க அதை ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா? ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா? அப்போ ஏற்கனவே கர்த்தருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ணி அவ்வளவு பிரசன்னத்தை உணர்ந்து இன்னைக்கு விரக்தியா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் எழுப்ப நினைக்கிற ஃபர்ஸ்ட் தாவீதின் கூடாரம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி, அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். இந்த 100 டேஸ்ல, இந்த 100 நாள் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதை பெற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, அவருடைய பிரசன்னத்தை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ளணும். அவருடைய பிரசன்னம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கணும். அதே போல இதுவரையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராம இருக்கிறவங்க, அந்த ஃபீல், அதை டச் பண்ண இன்னும் அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறவங்க, தயவாய் 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 வாலிப தங்கச்சிகளுக்கும் தம்பிகளுக்கும் ஸ்பெஷலா சொல்றேன், நீ கண்டிப்பா அவருடைய பிரசன்னத்தை உணரணும். உனக்கு இந்த உலகத்துல இருக்கிற நிறைய தப்புன்னே தெரியாது. எப்ப தெரியுமா? அவருடைய பிரசன்னம் வந்தாதான் உனக்கு தப்புன்னே தெரியும். நீ அவருடைய பிரசன்னத்தை உள்ள கொண்டு வந்தாதான் உங்களுக்கு வெறுப்பு வரும். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு வந்தாதான் ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள வரும். இது தப்பு தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும்னா அதனுடைய கீவேர்டே என்ன அப்படின்னா அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், தேடுகிறவர்கள் கண்டிப்பாய் கிடைக்கப்படும். யாரு தேடுறாங்களோ அவங்கள தேடி உடன்படிக்கை பெட்டி வரும், உடன்படிக்கை பெட்டி வரும்.